எத்தனையோ ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தவர் இந்த ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பார். நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக தேவன் இந்த நாட்களில் நீங்கள் இருக்கிற கிராமங்களில், நீங்கள் இருக்கிற பட்டணங்களில், நீங்கள் இருக்கிற தெருவில், நீங்க இருக்கிற குடும்பங்களில் ஆண்டவர் உங்களை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடையாளம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆமா இல்லைங்களா? சொல்லுவாங்க, அடையாளம் தெரியாம போயிட்டோம் பாஸ்டர். எப்படி போயிட்டோம்? அடையாளம் தெரியாம போயிட்டோம். சில பேருடைய உருவம் மாறி இருக்கும். ஒருவேளை அவங்க சரீரத்தில் பலவீனம் இருக்கும். சில வியாதிகள்னால ஆட்கள் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்க. அவங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லுவார்கள், இன்னும் ஆளே அடையாளமே தெரியாம இருக்கீங்க, என்ன பிரச்சனை? அப்ப முந்தி இருந்ததுக்கும் ரெண்டாவது அவர்கள் பார்ப்பதற்கும் ஒரு வித்தியாசம் என்ன செய்து காணப்படுகிறதுனால அது எப்படி வெளிப்படுத்துவோம்? அடையாளம். அடையாளம் தெரியல, அந்த வீடு அடையாளமே தெரியல, நீங்க இருந்த அந்த பகுதி எனக்கு அடையாளமே தெரியல, உங்களை எனக்கு அடையாளமே தெரியல, இப்படி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவராக தேவன் உங்களை ஒரு அடையாளமா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் ஒரு அடையாளமா வச்சிருக்கிறார். உங்களை ஆண்டவர் ஒரு வித்தியாசமா வச்சிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இதுதான் செய்தி. அடையாளம், வித்தியாசம், இந்த ரெண்டுக்கு உண்டான காரியம். ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்துல எப்படி வைத்திருக்கிறார் என்று சுருக்கமாக சில காரியங்களை பார்த்து ஜெபிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். முதலாவது வசனத்தை வாசிங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான். சங்கீதம் 86 சங்கீதத்துல 17 வசனம். தாவீது நெருக்கப்படுகிற காலங்களில், உபத்திரப்படுகிற காலங்களில் அவனுடைய விண்ணப்பமாக அது காணப்படுகிறது. விண்ணப்பம், ஜெபம். இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கும்போது ஒரு ஜெபம் வரும், நெருக்கப்படுகும் போது ஒரு ஜெபம் வரும். ஒரு பலவீனமா இருக்கும்போது ஜெபம் வரும், சுகத்தோடு இருக்கும்போது என்ன வரும்? ஒரு ஜெபம் வரும். மனிதனுடைய மனநிலைமைகள் மாறிக்கொண்டு இருக்கும். சரீர காரியங்கள் என்ன செஞ்சிருக்கும்? மாறிக்கொண்டு இருக்கும். இப்படி தாவீதுடைய வாழ்க்கையில அவன் நெருக்கப்படுகிற நேரத்தில் இப்படியாக அவன் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய வார்த்தைகள் நம்ம பார்த்தாலும் 6ஆம் வசனம் முத வாசிங்க. கர்த்தாவே, என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தை கவனியும். 2 காரியம். என் ஜெபத்துக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? செவி கொடுங்க. 2வது, என் விண்ணப்பத்தை, சத்தத்தை கவனிங்க. ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை சொல்லும் போது அது நீங்க பிராக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, பிராக்குன்னா வேடிக்கை, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா கேட்க பேசுறதுக்கு இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கோபம் வரும். அப்புறம் என்ன வரும்? எங்க மாதிரி இருந்தா பேசி விட்டுருவான், சத்தம் போட்டு விட்டுருவான். என்ன செய்வேன்னா, நல்லா பேசுறத கவனிக்கா போன பேச்சை நிறுத்திடுவேன். என்ன செஞ்சிருவேன்? பேச்சை நிறுத்தி மறுபடியும் இப்ப என்னமோ சொல்லிட்டு வந்தீங்களே அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, நீங்க யோசிக்க வேண்டியது என்ன செய்யுங்க? யோசிக்க, வேடிக்கை பார்க்கறது என்ன செய்யுங்க? பாருங்க, அப்புறம் பார்க்கலாம், பேசலாம் அப்படின்னு. அல்லங்குதுங்களா? அப்ப ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கவனிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்துக்கு என்ன செய்கிறவர்? கவனிக்க. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும். ஆண்டவர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். உங்க ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கவனிக்கிறவராய் காணப்படுகிறார். கடைசியில் முடிக்கும் போது இப்படி சொல்றாரு, 17ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து. முதலாவது நீங்க எனக்கு என்ன செய்யணும்? துணை. இந்த உலகத்துல யார் எனக்கு துணை இருக்காங்களோ இல்லையோ அதை பத்தி என்ன இல்லை, கவலை இல்லை. பணம் இருந்தா ஒண்ணு பேசுவாங்க, பணம் இல்லாட்டி ஒண்ணு பேசுவாங்க. சுகம் இருந்தா ஒண்ணு பேசுவாங்க, சுகம் இல்லைன்னா ஒண்ணு பேசுவாங்க. வசதி இருந்தா ஒண்ணு பேசுவாங்க, வசதி இல்லைன்னா பேசுவாங்க. சொல்ல, நீ தான் எனக்கு துணை, கடைசி வரைக்கும் நீ தான் துணை. அப்படி சொன்னவங்களாம் பாதியில விட்டுட்டு என்ன செஞ்சிடறாங்க? போயிடுகிறத நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் போன வாரத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். வயநாடு பகுதியில், முண்டகைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் என்ன ஆயிடுச்சு? அநேக ஜனங்கள் மரித்து போனார்கள். கணக்கில் வந்ததுக்கு 300க்கு மேல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க. பல பேர் காணல.
ஒரு நதியில மட்டும் 35 பேர் மிதங்கி கடல்ல போய் விழுந்துட்டாங்களாம். எடுக்க என்ன செய்யல முடியல, அவ்வளவு பெரிய வெள்ளம். எத்தனையோ பேர் மண்ணுக்குள்ள புதைந்து போயிட்டாங்க கர்த்தருடைய பிள்ளைய. இதெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கு எப்படி இருக்கும்? எத்தனை பேர் சொந்தக்காரர் இருந்திருப்பாங்க? அவங்க எல்லாம் ஐயோ இப்படி ஒரே இரவுல அந்த ஊரே என்ன ஆயிடுச்சு, காணாம போயிடுச்சு. நூற்றுக்கணக்கான பேர் மரித்து போனார்களே. அந்த ஊர்ல எத்தனை செல்வந்தர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் பணம் படைத்தவர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் காரு பங்களோட வாழ்ந்திருப்பாங்க, எத்தனை பேர் தோட்டம் துறவோட வாழ்ந்திருப்பாங்க. ஒரு இரவில ஒண்ணும் இல்லை. ஒருவேளை அவர் உயிர் போகாம தப்பித்திருந்தால் முதல் நாள் அவர் கோடீஸ்வரனா இருந்திருக்கலாம். ரெண்டாவது நாள் என்ன ஆயிட்டான், ரோட்டுக்கு வந்துட்டான். இதான் ஒருத்தர் சொன்னாரா, ஒருத்தர்கிட்ட 2 பேர் டீக்கெட்ல பேசிட்டு இருக்காங்களா. ஒருத்தர் பார்த்து சொன்னாரா, டே நம்ம குப்புசாமி இருக்குல்ல, அவர் வந்து நடுத்தருக்கு இது பண்ணிட்டாராம், வந்துட்டாராம் அப்படின்னு. நம்ம குப்புசாமி எங்க வந்துட்டாரு, நடுத்தருக்கு வந்துட்டாராம். சொன்ன உடனே கேட்கிறோம், டே அவனா நல்ல மனசனாச்சே, நல்லா தானே இருந்தான், அதுக்குள்ள அவன் நடுத்தருவுக்கு வந்துட்டானா அப்படின்னு சொன்ன. டேய் நீ சொல்ற நடுத்தருவு இல்ல, அவர் மேல் தெரு வந்து காலி பண்ணி எங்க வந்துட்டாரு, நடுத்தருவுக்கு வந்திருக்கிறாரு. அந்த வீதி பேர் நடுத்தரு. இப்படி சொன்ன உடனே இவனோட எண்ணம் எங்க போதுங்க, நடுத்தருவுக்கு வந்துட்டானா அதுக்குள்ள அப்படின்னா. சில வேளையில சொல்லுவதனுடைய காரியங்கள் புரிந்து கொள்ளாட்டி எப்படி நினைப்பாங்க, தப்பாதான் நினைக்கிற காரியங்கள் உண்டு. உயிர் போயிருந்தா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அவர் உயிர் தப்பியிருந்தால், இல்ல கணவன் மரித்து மனைவி தப்பியிருந்தால், மனைவி இறந்து கணவன் தப்பியிருந்தால், பெற்றோர்கள் இறந்து பிள்ளைகள் தப்பியிருந்தால், இன்னைக்கு அவங்க எங்கதான் இருக்கணும், பிளட் பார்த்தல் தான் இருக்கணும். எல்லாம் போச்சு. இதுவரைக்கும் அவன் சம்பாதித்த எல்லாமே ஒரே இரவல் என்ன ஆயிருச்சு, போயிருச்சு. பார்த்து கொஞ்ச நாள் பேசிருப்பாங்க. இந்த ஒரு வாரம் ஐயோ என்னத்தை கொண்டு போறோம், என்னத்தை சம்பாரிச்சா, அவன் பாரு அவங்க வீடு எவ்வளவு அழகா இருந்துச்சு, எவ்வளவு அழகா கட்டிருந்தாங்க, என்ன மாடல், சிங்கப்பூர் மாடல், அமெரிக்கா மாடல், இப்படி எல்லாம் வீடு கட்டிருந்தாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல, எல்லாம் மண்ணு குவியலா கிடக்கு. என்னத்தை சம்பாதிச்சு என்ன கொண்டு போறோம் அப்படின்னு யோசிப்பாங்க. மிஞ்சு போன ஒரு வாரம் 10 நாள், அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவாங்க, மறந்துட்டு அதே நிலைமைதான். இந்த வெள்ள சேதம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி மனிதன் வாழ்ந்தானோ அப்படியே தான் வாழ்வான். அடிக்கடி நினைப்போட்டுவேன், இந்த கொரோனாவில் திறந்தாத மனுஷனா, கொரோனாவில் சாதாரண விஷயம் அல்ல, எந்த நேரத்தில் யார் சாகுறோம்னு என்ன செய்யாது தெரியாத நிலைமை. பிள்ளைகள் எடுத்து கொஞ்சம் கூடாண்டாங்க, நமக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை செய்யக்கூடாது, வரக்கூடாது, 3 அடி இடைவெளி இருக்கணும், பஸ்ல போனாலும் அங்க போனாலும் வீட்டு விட்டு வெளியே வராதுங்க. எத்தனை பாதுகாப்பு, எத்தனை காரியங்கள். எந்த நேரத்தில் யாரு சாவா, நம்ம ஊர்ல திடீர் என்ன செஞ்சாங்க, இறந்து போனாங்க. அதை பார்த்து திருந்தாதவ எதை பார்த்து திருந்துவான்? மனுஷனுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைய என்ன சொல்ல வரனா, இங்க நீர் எனக்கு எப்படி இருக்கணும், துணை செய்யணும். இந்த உலகத்துல யார் துணை இருக்கோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லாண்டவரை, உங்க துணை மட்டும் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தினால் அழிந்திருப்பே, உங்க வார்த்தை மட்டும் பேசாதிருந்தா நேரும் சஞ்சாலத்தால் அடைந்திருப்பே, நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்திலே அழிந்திருப்பே. ஒரு பக்தன் பாடுகிறான், நீங்க தான் என் வாழ்க்கையில துணை என்பது நீங்க தான். தாயின் வயிற்றில் தாங்கினவர் கடைசி மட்டும் தாங்க வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையில அது நடைபெறும். கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தாவீது சொல்லுகிறான், அவனுடைய குடும்பம் பெரிய குடும்பம், 7 சகோதரிகள். சகோதரிகள் எத்தனை பேர் தெரியல, நல்ல குடும்பம், வசதியான குடும்பம். ஆனா இப்ப இவன் நிலைமை என்ன ஆயிடுச்சு, நீங்க தான் எனக்கு துணை. அவனுடைய ஆஸ்தி துணை என்று சொல்லவில்லை, அவனுடைய சகோதரன் எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்காங்க, அவங்கள துணை என்று சொல்லல, பெற்றோர்கள் துணை என்று சொல்லல, நண்பர்கள் துணை என்று சொல்லல. யார் துணை? கர்த்தாவே நீர்தான் எனக்கு துணை. அல்லேலூயா. இப்படி யாரெல்லாம் ஆண்டவர் துணையாக கொண்டிருக்கிறீங்களோ நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். முதல் காரியம். இரண்டாவது, என்னை தேற்றுகிறதை என்ன செய்யணும், தேற்றுறீங்க. யாருக்கு தேற்றம் வேண்டும்?
சோகத்துல இருக்கிறவங்களுக்கு, ஒரு இழப்பை இழந்தவர்களுக்கு, ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க என்ன செய்யும், நம்ம போய் தேற்றுவோம். ஆமா இல்லைங்களா? நல்லா சந்தோஷமா இருக்கும், போய் தேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வேற சொல்ல, சந்தோஷப்படுங்களுடைய சந்தோஷப்படுங்கள், துக்கப்படுங்களுடைய என்ன செய்யணும், துக்கப்படணும் ஆண்டவர் சொல்லுகிறார். சில பேர் நினைப்பாங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும் போவாங்க, ஏதாச்சும் கெட்ட செய்தி இருந்தா என்ன பக்கம் கூட போக மாட்டாங்க. ஏன்னா சொல்லுவாங்க, நான் அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கோ போ, முதல் இங்க வரணும்ல, வரணுமா வேணாமா, நீ எந்த கோயிலுக்கோ போ. இல்லை அங்க போக கூடாதுன்னு ஏன் சொல்லிட்டாரு, சொல்லிட்டாங்க. என்ன சாங்கியம், என்ன இது? சரி இருக்கட்டும். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம், நீர் என்ன தேற்றுகிறதை. அப்ப அவன் அவன் எப்படி நிலைமையில் இருக்கிறான், சோர்ந்து போன நிலைமையில காணப்படுகிறான், ஒரு நெருக்கப்படுகிற நேரத்தில் காணப்படுகிறான். இந்த நேரத்தில் சொல்ற, ஆண்டவரே நீர் என்னை தேற்றுன ஆண்டவரே. மனுஷன் தேற்றக்கு வருவான், இருக்கிற கஷ்டத்தை அதிகப்படுத்திட்டு போயிடுவான். ஒரு கவலை நீங்க சொல்லுங்க, பெண்கள் தாய்மார்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய மனசுல இருக்க வேதனை யாராச்சும் ஒரு அக்காக்கு சொன்னீங்கன்னா கேட்கும் வரைக்கும் கேட்கும், போகும்போது என்ன செஞ்சிடும், எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போட்டுட்டு போயிடும். அப்ப இதை மறந்துட்டு அவங்க சொன்னதையே மனதில் வச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு அம்மா சொல்லிச்சா, ரெண்டு அம்மா மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா வந்து சொல்லிச்சா, ரெண்டு கதைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வேலைக்கு போய் முந்தி இப்போ மாதிரி சீரியல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை, சரிங்களா? முன்னாடியெல்லாம் சூரியன் பார்த்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சூரியன் பார்த்து மணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அப்படித்தானே? இப்போ 10 மணி, 5 மணி, 3 மணி, 4 மணி சூரியன் பார்த்து சொன்னால் கரெக்டாக ஓரளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வாட்ச் பார்த்து சொன்னாங்க. இப்போ சீரியல் பார்த்து தான் சொல்லுவாங்க. இந்த சைடில் போடுவாங்களா, இப்போ மணி எத்தனை, 12, 12, 3, 7, 7 சொல்லி சீரியல் பார்த்து அந்த என்ன செய்யறாங்க, டயத்தை கண்டுபிடிச்சு சொல்றவங்க உண்டு. இப்படி ரெண்டு அக்கா மாதிரி பேசிட்டு இருந்தாங்களா. ஒரு அக்கா சொல்லிச்சு, அதோட கவலை சொல்லுது, ஏமா சொல்ற, என் புருஷன் தண்ணி போட்டு வந்துட்டானா என்னை நைட்டெல்லாம் தூங்கவே விட மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிச்சான். அப்போ கேட்டுக்கிட்டு அக்கா சொல்லிச்சு, உன் புருஷனாச்சும் பரவாயில்ல, உன்னை மட்டும் தான் தூங்க விட மாட்டான், ஆனா என் புருஷன் தண்ணி போட்டு வந்தானா தெருவில் இருக்க யாரையும் தூங்க விட மாட்டான். என்ன செஞ்சிட்டு இருப்பான், அங்கிட்டு இங்கிட்டு நாய் குலைச்சிச்சுன்னா நாயை பார்த்து இவனை குலைக்கிறது, அதை பார்த்து சவடால் விடுறது. என் புருஷன் வந்தானா என்ன செய்ய மாட்டான், தெருவில் இருக்க யாருமே தூங்க முடியாது. அப்படி இப்படி அப்படி பார்க்கும்போது என்ன இது, சரி அவங்க வீட்டுக்காரர் நம்ம வீட்டுக்காரரு ஓரளவுக்கு என்ன செஞ்சாலும் வீட்டில் தானே என்ன சொல்லிருக்கான், சத்தம் போட்டுக்கிட்டு திரிகிறான், நம்ம மட்டும் தான் தூக்கம் கெடுதான் சொல்லி கொஞ்சம் ஆறுதல். அருமைக்குரியவர்களே, என்னை நீங்க தேற்றணும், எனக்கு துணை நிற்கணும், என்ன செய்யணும், தேற்றுகிறதை. இதுதான் முக்கியமான காரியம். என்னை ஆண்டவர் தேற்றுகிறத யார் பார்க்கணும், என் பகைஞர் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. என் அருமைக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்க பகைஞர் என்று சொன்னா, உங்களுக்கு எதிராளி யாருன்னு சொன்னா டக்கு 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 சொல்லுவீங்க, மாமியாக்காரி தான் எனக்கு எதிரி, என் கொழுந்தியா தான் எதிரி, அல்லது என் பக்கத்து வீட்டுக்காரி தான் எதிரி, அப்படித்தானே, நங்கையா தான் எதிரி, அண்ணி தான் எதிரி, இப்படின்னு அப்படியே பட்டியல் போடுவீங்க. இவங்கெல்லாம் நமக்கு எதிரி கிடையாது. நமக்கு எதிரி யார் தான், பிசாசானவன் தான் நமக்கு எதிரி. ஆனா பிசாசுடைய ஆவிகள் நிறைய பேத்துக்குள்ள இருக்கிறதுனால அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, எதிரிகளாக மாறுகிறார்கள். காரணம் என்ன, அவங்க ஆவிக்கு நம்ம ஆவிக்கு என்ன செய்யல, ஒத்து போகவே இல்லை. நாம எந்த விதத்துல அவங்க இடைஞ்சல் பண்ணல, அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம தடையா இருக்கிறதுல, நம்மளை பார்த்தாலுமே ஒரு என்ன வருது, அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அருமைக்குரியவர்களே, முதலாவது என்ன சொல்றான், எனக்கு நீங்க துணை நிற்கணும். ரெண்டாவது, என்னை தேற்றுகிறத யார் பார்க்கணும், என் பகைஞர் பார்க்கணும். இந்த வருஷத்துல யாரெல்லாம் உன்னை ஏளனமாய் பார்த்தார்களோ, யாரெல்லாம் உன்னை எகழ்ச்சியாய் பார்த்தார்களோ, யாரெல்லாம் நீ வேதனைப்படும்படி பேசினார்களோ, அவர்களுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. அவர் உன்னை தேற்றுகிற ஆண்டவர். அவர் இப்படிப்பட்ட காரியம் உனக்கு செய்யணும்னா மேல 2 காரியம் நீ செய்யணும். என்ன செய்யணும், மேல என்னது, அவர் நமக்கு துணையாய் இருக்கணும், அவர் நம்ம தேற்றணும். அவரும் அல்ல, அவரே நமக்கு துணை. அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இப்படி பண்ணும்போது என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு அவங்க என்ன செய்யணும், வெட்கப்படணும். நீ வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீ துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை கர்த்தர் தேற்றுவதை உன் பகைஞர் கண்டு என்ன செய்யணும்,
வெக்கப்படும். உன்னை பார்த்து அவங்க தான் முக்காடை போட்டுட்டு போகணுமே தவிர அவங்கள பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒதுங்கி முக்காடை போட்டுட்டு மன கஷ்டத்தோட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. இதே சங்கீதக்காரன் ஏற்கனவே சொன்னார் சங்கீதம் 23ல, என் சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீ. அர்த்தம் என்னன்னா, உன் எதிராளி இருக்கிறான் ஒருத்தன், அவன் அன்றாட சாப்பாட்டுக்கே ஒரு தரித்திரமா இருக்க வச்சுக்கோங்களேன். ஆனா அவன் யார் தான் எதிரி. அவனுக்கு முன்னாடி உன் வீட்டு வாசல்ல பெரிய டைனிங் டேபிள் போட்டு தலவாழை இலை போட்டு என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் அந்த 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 இலைகளை வச்சு நீ சாப்பிட்றதுக்கு சமம். என் சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஏதோ விருந்து மருந்து 3 நாளைக்கு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கிடையாது. சரிங்களா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு என்ன வரணும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரணும். அல்லேலூயா. அதை தொடர்ந்து நான் போக மாட்டேன், அதுதான் என்னை தொடர்ந்து வரணும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், ரோமர் 8:30 32 பார்த்தோம்ல, ஒரே பேரான குமாரனையே உங்களுக்கு தந்தருவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? எல்லாம் இயேசுக்குள்ள அடங்கியிருக்கு. அந்த இயேசு நமக்குள்ள வந்துட்டார்னா அவருக்குரியதெல்லாம் நமக்குரியதாய் மாறிவிடும். அல்லேலூயா. அவருக்குரியதெல்லாம் நமக்குரியது. ஆண்டவர்கிட்ட எந்த குறையும் இல்ல. அவர் நமக்குள்ள வந்துட்டால் இந்த பூமிக்குரிய காரியங்களை இப்படியாக நம்மளை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் சத்துருக்கள் வெட்கப்படும்படிக்கு அடுத்து எனக்கு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தரலும். இதுதான் செய்தி. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறதுனா என்ன செய்யணும், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மையா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோட ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கிறவா இருக்கிறார். ஆண்டவரே, வருகிற 2025க்குள்ள இப்போ 8வது மாசத்துல வந்திருக்கிறோம். வருகிற 2025 இதே 8ஆம் மாசத்துக்குள்ள என் சத்துருக்களுக்கு முன்னாடி நான் மகிமையா இருப்பதை எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அடையாளமாக கர்த்தர் உங்களை வைக்க அவர் விரும்புகிறார். இவர் அடையாளத்தை கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களையே ஒரு அடையாளமா தான் வச்சிருக்கிறேன். ஆமென். உங்களையே ஒரு அடையாளம், என் பிள்ளைகளாகும்படி உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். சில மனிதர்கள் அடையாளமா இருக்கிறாங்க, சில மனிதர்கள் அடையாளம் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டாஸ்மார்க்கு போறவனுக்கு அடையாளம் தெரியாது, போயிட்டு வர்றவனுக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதா? அவன் சொல்றானா, நான் இன்னைக்கு டாஸ்மார்க்கு போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்றானா? ஏன் சொல்லாமலே எப்படி அந்த அடையாளம் தெரியுது நமக்கு? ரோட்டை அளந்துகிட்டு என்ன செய்வான், ரோட்டை அளந்துட்டு வருவான், பேச்சில தடுமாற்றம், அப்படித்தானே? அப்பதான் கவிஞரா கூட மாறுவான். கவிஞர் அதே அப்பா புலமை பெத்தன கண்ணதாசன் பட்டுக்கோட்டை இவங்கெல்லாம் எம்மாத்திரம் ஒரே பாட்டுல 9 பாட்டு சேர்ந்து பாடிட்டு வருவான். பயங்கரமா இருக்கும். அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சின்ன குழந்தைகளாகவே மாடுவாங்க. சில பேர் தரையில் கிடந்துட்டு அப்படியே சந்தோஷமா பகல் நாய் படுத்திருந்தா அதை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்வான், அப்படியே கொஞ்சுவான். எல்லாரும் போயிட்டாங்க, நீயாச்சும் என் கூட இருக்கிறியே அப்படி சொல்லி பயங்கரமா பேசிக்கிட்டு இருப்பான். இது அவன் சொல்ல வேண்டியதில்லை, அவனை பார்த்தோன்னே செஞ்சிடறான், கண்டுபிடித்துறோம். இது ஒரு வகையான அடையாளம். கணவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு, நீங்க சந்தோஷமா இருந்தா பிரச்சனை இல்லை, ஏதோ இவர்கிட்ட வம்புலுக்குன்னு நோக்கத்தோடு இருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தோன்னு நினைச்சிருவாரு. நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, வம்புலுக்குன்னு காத்திருக்க சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. உங்க முகத்தை பார்த்த உடனே சும்மா பார்மேட்டுக்கு சொல்லுவீங்க, வந்துட்டா டீ சாப்பிடுங்க, காபி சாப்பிடுமா, தண்ணி வேணுமா. ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கு, இருக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஆனா அந்த சொல்ற விதத்தை வச்சு என்ன செஞ்சிருவாரு, கண்டுபிடிச்சிருவாரு. ஏதோ ஏன்னா அது ஒரு அடையாளம். அதான் சொல்லுவாங்க, அகத்தின் அடையாளம் முகத்துல தெரியும். முகத்துல ஒரு அடையாளம். நீ அடையாளம் கேட்பது மாத்திரமல்ல சகோதரனே சகோதரியே, உன்னை அடையாளமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ இருக்கிற கிராமத்துல ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார். நீங்க இருக்கிற தெருவில் நீங்க ஒரு அடையாளம், கர்த்தருடைய பிள்ளைகளாக சொல்லக்கூடிய ஒரு அடையாளம். இன்னொரு வசனம் நீங்க வாசிங்க, யாத்ராம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எடுத்தவங்க சீக்கிரம் வாசிக்கலாம்.
அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். தாவீது என்ன கேட்டா, எனக்கு ஒரு அடையாளம், இப்ப நீங்க என்ன தேற்றுவத, என் சத்துருக்கள் வெக்கப்பட்டு போவத எனக்கு என்ன கொடுங்க, ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எப்பா நீ அடையாளம் கேட்கிற, நானே உன்னை அடையாளமாக வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறதா பார்க்கிறோம். வாசிங்க. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் அங்க யாரோ ஒருவர் இருக்கிறார், அவரை பார்த்து சொல்லுகிறான். அவர் யார் தெரியுமா? பார்வோன் ராஜா. யாரு? பார்வோன் ராஜா. என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும், தேவ ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. வித்தியாசத்தை உண்டாக்குவேன். இது வாதைகளை குறிச்சு சொல்லி இருக்கு. முதல் வாதை தண்ணி ரத்தமா மாறிச்சு. ரெண்டாவது பேன்கள் வாதை, தவளை வாதை, அப்புறம் பேனு வாதை. இது நாலாவது வாதை வண்டுகள் வாதை. என்னது? வண்டுகள் வீட்டுக்குள் நிறைய வந்துடும் அந்த தேசம் முழுவதும். இதனை சொல்லுங்கிற வாதைகளுக்கு உண்டான காரியத்தை இங்க சொல்லுகிறார். எப்பா என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கு என்ன உண்டாக்குவேன்? ஒரு வித்தியாசம் உண்டாக்குவேன். நீங்க இருக்கிற கிராமங்கள சொற்ப ஜனங்களா இருக்கலாம். நீங்க இருக்க தெருவில் உங்க வீடு மட்டும் தான் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவங்க வீடா இருக்கலாம், ஆண்டவரை அறிந்து கொண்ட வீடா இருக்கலாம். ஆனா அந்த தெருவுக்கே நீங்க தான் அழகு. அல்லேலூயா. உங்களை தான் கர்த்தர் ஒரு அடையாளமா வைத்திருக்கிறார். நீ வெளிச்சமா இருப்பது உண்மையானால் அந்த அந்த தெருவில் இருக்கிற மக்கள் உன்னை வீட்டை தேடி வர வேண்டும். அவர்களும் அடையாளங்களாக மாறுவார்கள். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் ஒரு அடையாளம், ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் கீழே செய்தார். அன்றைக்கே ஆண்டவர் சொன்ன அதே நாளில் என்ன நடந்தது? ஒரு வித்தியாசத்தை காட்டினார். எகிப்து தேசம் முழுவதும் வண்டுகள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வீடுகள்ல, அந்த ஊர்ல மட்டும் என்ன இல்லை, வண்டுகளே வரல. ஒரு வித்தியாசம், ஒரு வித்தியாசம். வெள்ளம் வரும், காற்று வரும், வெள்ளம் வந்து வீட்டு மேல மோதும். நீ கண்மலையில் மேல் வீடு கட்டினது உண்மையானால் எல்லாருக்கும் வரக்கூடிய வெள்ளம் உனக்கும் வரும். ஆனா உன் வீடு விழுகவே விழுகாது. அல்லேலூயா. அப்ப பிரச்சனை வரலாம், தோய்வுகள் வரலாம், சங்கடம் வரலாம், கலக்கம் வரலாம். ஆனா அது ஒன்னும் உன்னை மேற்கொள்ளாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். கஷ்டமே வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது, எந்த கஷ்டமும் எனக்கு இல்லாம நான் இருக்கணும்னா இருக்கவே முடியாது. அப்படி எல்லாம் ஒண்ணுமே வராம இருக்கணும்னா நம்ம சாகணும். அப்பதான் அவங்களுக்கு என்ன இருக்காது, ஒண்ணுமே வராது. இந்த பூமியில நம்ம இருக்கும் வரைக்கும் என்ன வரும்? நமக்கு பாடுகள் வரும். ஏதோ ஒரு வகையில நமக்கு வரதான் செய்யும். இந்த மத்தேல நீங்க பாக்குறீங்களே, அந்த வீடு கண்மலையில் மேல் வீடு கட்டி இருந்தபடினால அந்த வீட்டு மேல எது வந்து மோதிச்சு? வெள்ளம் வந்து மோதினது, காற்று அடிச்சது. ஆனா அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அடிச்சு தண்ணி விலகிதான் போச்சே தவிர அந்த வெள்ளத்தினாலே அந்த வீட்டுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. ஆனா இன்னொரு வீடு, அது மணல் மேல் கட்டினானா? எதில் கட்டினா? மணல் மேல் கட்டினா. அந்த மணல் மேல் கட்டின வீட்டு மேலேயும் மோதிச்சு. மோதின உடனே என்ன ஆயிருச்சு? விழுந்து விழுந்து முழுவதும் அழிஞ்சு போயிருச்சு. பிரச்சனை ஒண்ணுதான், அவங்களுக்கு வர்றது போலதான் நமக்கு வரும். ஆனா அந்த பிரச்சனை நம்மளை மேற்கொள்ளாது. அவங்க மேற்கொள்ள முடியாமல் அவங்க என்ன செய்யறாங்க? தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? அவர்கள் மனிதனை நம்பி இருக்கிறார்கள். நீங்களும் நானோ தேவனை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனை நாம் நம்பி இருக்கிறபடினாலே அந்த பிரச்சனை நாம எதிர்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? பலன் கொடுக்கிறார். ஏன்னா உயிருள்ள மீன் என்ன செய்யும்? எதிர்நீச்சல் போடும். ஆமா இல்லைங்களா? உயிருள்ள மீன் எதிர்நீச்சல் போடும். உயிரில்லாத மீன் தண்ணி போன பக்கத்திலேயே அடிச்சுக்கிட்டே போகும். ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன மாரி எப்படிதானே உயிருள்ள மீனா இருக்கிற அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில ஒரு எதிர்நீச்சல் என்ன செய்யணும்? போட்டே ஆகணும். நம்ம அந்த பிரச்சனையினால நம்ம என்ன செய்ய மாட்டோம்?
விழுந்து போகவே மாட்டோம். காரணம், நம்மை உண்டாக்குற ஆண்டவருக்கே வராத பிரச்சனையா நமக்கு வந்துச்சு? அவருக்கு வராத பிரச்சனையா நமக்கு? அவருக்கு இல்லாத கஷ்டமா நமக்கு? அவருக்கு எத்தனை பாடுகள், எத்தனை காரியங்கள். ஏசு சொன்னாரே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எனக்கும் பாடுகள் என்ன செஞ்சது? வந்தது. இந்த பூமியில இருக்கிறதுனால நான் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த ஜெயித்த ஆண்டவரை நீங்க முழுமையாய் நம்பும் போது, அவரை உங்களுக்கு துணையாக வைத்திருக்கும் போது, அவர் ஜெயித்தது போல நம்மளையும் ஜெயிக்க வைப்பார். எந்த பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ளாது, எந்த கஷ்டம் உன்னை மேற்கொள்ளாது, எந்த வியாதி உன்னை மேற்கொள்ளாது, எந்த பொருளாதார காரியங்களும் உன்னை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அவைகளை ஜெயிக்கிற கர்த்தர் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமென். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இங்கே மோசேவிடத்தில் சொல்ல சொன்னார், அந்த பார்வோன் ராஜா கிட்ட நீ இப்படி சொல்லு, உன் ஜனத்துக்கு என் ஜனத்துக்கு என்ன உண்டாக்குவேன்? வித்தியாசத்தை உண்டாக்குவேன். மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு வித்தியாசம் வேணும். எந்தெந்த வகையில் வித்தியாசம் வேணும்? எப்படி இருந்தா வித்தியாசமா இருக்கணும்? எல்லாரும் ஜட பின்னாடி போட்டா நம்ம முன்னாடி இப்படி போட்டுக்கிறதா வித்தியாசமா? அடையாளமா இருக்கிறது வித்தியாசத்தை உண்டாக்குறேங்கிறார். எப்படி இருந்தா வித்தியாசமா இருப்போம்? எல்லாரும் சேலை இடது பக்கம் போட்டு அப்படி போறதுக்கு ஒரு குரூப்பு இருக்கிறாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் பேர் தான், சரிங்களா? ஒரு 3% பேர் தான். மெஜாரிட்டி நம்ம தான் இருக்கிறோம். அப்ப இங்கிட்டு சேலையெல்லாம் இங்கிட்டு போறதா? சட்டை முன்னாடி பட்டன் போடாம அப்படியே ஆம்பளை எல்லாம் பின்னாடி பட்டன் போட்டு போறதா? எப்படி இந்த வித்தியாசம்? சொல்லுங்க. செயல்பாடு, பேச்சு, அப்புறம் ஆமா பேச்சுவார்த்தையில அதுதான். முன்னாடி இந்த அக்கா இப்படி இருந்துச்சு, இப்ப அக்கா இந்த அப்படி இல்ல, ஒரு வித்தியாசமா இருக்காங்களே. விளங்குதுங்களா? சாராய கடை போகும்போதுக்கு எந்த வித்தியாசம் தெரியல, போயிட்டு வந்துட்டா என்ன தெரியுது? வித்தியாசம் தெரியுது இல்லையா? நாரி போன அது குடிக்கிறவங்க முகத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல சந்தோஷமா அப்படியே இது பண்ண, நம்ம இப்படி ஜூஸ் குடிக்கிற மாதிரி இது பண்றானுங்க, குடிக்கிறாங்க. பார்த்திருக்கீங்களா? எத்தனை பார்த்திருக்கீங்க? நீ பார்த்திருக்கியா? யார் குடிச்சது? பாட்டி குடிக்கிற பார்த்திருக்க. அப்புறம் அக்கா ருக்குமணி அக்கா, உங்க வீட்டுக்காரர் குடிக்க பார்க்கலையோ? என்ன இவ்வளவு வைக்கப்படுறீங்க? என்ன நீங்க குடிச்ச சொன்னா அவர் குடிச்சதான் கேட்க. கண்ணை மூடிக்கிட்டு யாரை பார்த்த? அப்பா. எங்க அப்பா அப்படிதான், கண்ணை மூடிக்கிட்டு மடக்கு 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 கொடுப்பார். அதை எடுத்து ஒரு 3 சொட்டு கீழே விடுவார். எதுக்குன்னா அதுக்கு வந்து பூமா தேவிக்கான். ஒரு சொன்னார், இப்ப நாங்க எல்லாரும் குடிமக்கள்லாம் ஊத்தி தான் பூமியே சுத்திக்கிட்டு இருக்கு போதையில. கீழே என்ன செய்வாங்க? ஒரு 3 சொட்டு, அது கூட நிறைய தொட மாட்டாங்க, வேஸ்ட் ஆயிரும்ல. சும்மா தொட்டு என்ன செய்வாங்க? எங்க அப்பாலாம் முழு விரலும் உள்ள விட்டு அப்படியே தொளிப்பார். ஏன்னா 3 தடவை சேரும் பூமா தேவிக்கா. கண்ணை மூடி யாரோ பிடிச்சு அடிச்ச மாதிரி குறியா 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 சொல்லி அடிக்கிற மாதிரி என்ன செய்வாங்க? பிடிப்பாங்க. பிடிச்ச உடனே தலையை ஒரு ஆட்டுவார் எங்க அப்பா எல்லாம். பயங்கரம் ஆட்டு. அங்க வந்து கல்ல பொறிகளை வச்சிருப்பார். பொறிகள் எடுத்து வாய் நிறைய போட்டுக்குருவார். இல்லைன்னா பச்சை மிளகா வச்சிருப்பார், அதை எடுத்து வாயில் போட்டு கரகரம். அந்த இது என்ன ஆயிருமா? சில சொல்லுவாங்க, பிடிக்கும் போது அப்படி எரிஞ்சுக்கிட்டே போகும். அப்ப அவங்களுக்கே என்ன இல்ல, விருப்பம் இல்ல, ஆனாலும் குடிக்கிறாங்க. உள்ள போன பிறகு என்ன வருது? மனுஷன் வித்தியாசமாய் மாறுகிறான். வித்தியாசமா மாறுகிறான். மிஞ்சு போன ஒரு 3 மணி நேரம் இருக்குமா? ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கு அந்த பவர். முடிஞ்சு போனா என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருவான். ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நிரப்ப இருக்கும்போது நாம எந்த இடத்துலயும் நாம எப்படி வித்தியாசமான நிலைமையிலேயே காணப்படணும். உன் பேச்சில, உன் செயலில, உன் நடக்கையில, உன்னுடைய காரியத்துல எப்படி இருக்கணும்? ஒரு வித்தியாசம் இருக்கணும். நீ 15 வருஷம் சர்ச்சுக்கு வந்து உன் வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் இல்லைன்னா நீ வர்றது வேஸ்ட். நீ ஜெபிக்கிறதுல வேஸ்ட். நீ ஆண்டவரை தொழுது கொள்வதில் வேஸ்ட். ஏன்னா ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். 2 Corinthians 5:17 அதான பார்க்கிறோம்.
கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. பழவைகள் ஒளிந்து போகணும்ல, அதெல்லாம் முடிய சர்ச்சுக்கும் வருவேன், பழசெல்லாம் ஒளியாது, அதை அப்படியே நான் வச்சிருப்பேன்னா என்ன இல்லை, எல்லாராலும் பரிதபிக்கிற நிலைமையில காணப்படுவோம். இம்மைக்கு மாத்திரம் கிறிஸ்துவ மேல பற்றுதலா இருப்போமானால் மற்ற எல்லாரையும் விட நம்ம எப்படி இருப்போம்? பரிதபிக்கப்படுகிறவர்களா இருப்போம். நம்ம கிறிஸ்துவை தேடுவது இம்மைக்காக மாத்திரமல்ல சகோதரியே, மறுமைக்காக தேடுகிறோம். மற்றவர்கள் தெய்வங்களை தேடுகிறார்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள், அவைகள் எல்லாமே இம்மைக்காக தேடுறாங்க. நான் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், வீடு கட்டணும், வாசல் வாங்கணும், தோட்டம் வாங்கணும், துறை வாங்கணும், 4 வீடு வாங்கணும், 5 வீடு 10 வீடு வாங்கினா 20 வீடு, ஒரு தோட்டம் வாங்கினா 4 தோட்டம். ஏன்னா பணம் நிறைய இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று செய்யணும். வாங்கி போட்டுக்கிட்டு பின்னாடி ஒதுக்கும் இல்ல. அந்த முண்டகையில் வந்த ஒரு வெள்ளம் வந்துச்சு, நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்கிற இடம் தெரியாமலேயே போயிடும். அவர்களுக்கு இம்மைக்கு மாத்திரம், இந்த பூமியில நம்ம எப்படி இருக்கிறோம்? செல்வாக்கா இருக்கணும், இந்த பூமியில அந்தஸ்து உள்ளவர்களா காணப்படணும், இம்மைக்காக தேடுகிறார்கள். ஆனா நீங்கள் நானும் வித்தியாசமானவர்கள், இம்மைக்காக மாத்திரமல்ல மறுமைக்காக தேடுகிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம இருக்கிற ஊர்ல யார்தான் நம்ம இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வித்தியாசமா இருக்கணும், அது அடையாளமா இருக்கணும். வித்தியாசம் காணப்படணும். நமக்கு மற்றவங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு வித்தியாசம் இருக்கணும். இன்னொரு வசனம் நீங்க வாசிங்க, ஸ்தோத்திரம். எசேக்கியா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். எசேக்கியா 9ஆம் அதிகாரத்துல இங்க ஜெபிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அடையாளத்தை பாருங்களேன். சீக்கிரம் வாசிங்கம்மா. எசேக்கியேல் 9:4 இருந்து சீக்கிரமா. எசேக்கியா இன்னும் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? அட்டவணையெல்லாம் பார்க்க கூடாது. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் எசேக்கியாவை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய், நீங்க இருக்கிற ஊர்ல ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். இந்த ஊர்ல என்ன செஞ்சுக்கோ? உருவி போ, ஊருக்குள்ள எல்லாம் போ. அங்க ஒரு ஸ்தோத்திரம் அடையாளம் போட்ட ஜனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்? அடையாம போடாத ஜனங்களுக்கு என்ன செய்யணும் இங்க சொல்றாரு. உருவி போ, அந்த ஊருக்குள்ள செய்கிற சகல அருவருப்பு நிமித்தம், அந்த ஊர்ல அக்கிரம் நடக்குது, அநியாயம் நடக்குது, பாவம் நடக்குது, அந்த ஊர்லயே இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க என்ன செய்யறாங்க? பெருமூச்சு விடுகிற ஜனங்கள், அதாவது அந்த ஊருக்காக ஜெபிக்கிற மக்கள், பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்கள். ஆண்டவரே, இந்த ஊர் இப்படி போயிருச்சே, எங்க பிள்ளைகள் இப்ப இருக்காங்களே, எங்க ஜனங்கள் இருக்காங்களே, ரசிக்கப்படாம இருக்காங்களேன்னு சொல்லி அந்த மக்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்கள், அவங்க நெத்தில என்ன போடு? அடையாளம் போடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க நெத்தில என்ன போடணும்? அடையாளம் போடணும். அடையாளம் போட சொல்றாரு ஜெபிக்கிறவங்களுக்காக. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க நெத்தில என்ன போடணும்? ஒரு அடையாளத்தை போடணும். அந்த அடையாளம் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, பிசாசுக்கு அது தெரியும். உன்னை தொடவே மாட்டான், உன் குடும்பத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். நீ ஜெபிக்கிற பெண்ணாக மாறிவிட்டால், நீ அதிகமாக ஜெபிக்கிறவங்களா இருந்துட்டா, உங்க குடும்பத்துக்கு விரோதமான எந்த காரியங்களும் வாய்க்காது. அல்லேலூயா. இங்கதான் ஜெபிக்கிறதே இல்லையாச்சே. உலக வேலையெல்லாம் ஓடி 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 காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வேலை செய்வாங்க சில பேர். 4 மணிக்கே எந்திரிச்சு என்ன செய்வாங்க? வேலை ஆரம்பிச்சாங்க. நைட்டு 10 மணிக்கு தான் என்ன செய்வாங்க? முடிப்பாங்க. ஆனா ஜெபம் போனா போயிட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு சீரியல் பார்க்க நேரம் கூட ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்ன சொல்லுவாங்க? காலை 4 மணிக்கு ஆரம்பிச்ச வேலை 10 மணிக்கு தான் முடிச்சோம். வேலை செஞ்சு உடம்பு என்ன ஆயிருச்சு? டயர்ட் ஆயிருச்சு. ஆகையினால இந்த ஜெபம் போதும், இந்த ஜெபம் போதும் என்று சொல்லி என்ன செஞ்சிருவோம்? படுத்து விடுவோம். இங்க ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? இந்த ஊருக்காக ஜெபிக்கிறவங்க, அழுது பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறவங்க நெத்தில என்ன போடு? அடையாளம் போடு. ஒரு அடையாளம் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் தான். அதே நமக்கு ஒரு அடையாளமாக நமக்கு என்ன செய்கிறார்? இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்துட்டார்னா இது நமக்கு அடையாளம். சத்துரு நம்ம என்ன செய்ய முடியாது?
தொட முடியாது. அடுத்த 2 வரி. மற்றவர்கள் நோக்கி, நீங்கள் மற்றவங்க நிறைய இருக்கிறாங்க, அவங்க சொல்றாரு நீங்களும் பின்னாடி இவனுக்கு பின்னாடியா போய் நகரம் எங்கும் போய் எல்லாத்தையும் என்ன செய்ய, வெட்டுங்கிறார். அடையாளம் போட்டவங்களை மட்டும் என்ன செய்யாத, கை வைக்காத. அடையாளம் போடாதவங்க என்ன செய்ய, எல்லாத்தையும் வெட்டுங்கிற. எருசலேம் குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாருங்க. சரிங்களா? அதுக்காக ஜெபிங்க. வெட்டுன்னு சொன்ன கத்தெடுத்து போய் எல்லாத்தையும் வெட்டுதல்ல. இன்னைக்கு வியாதிகள் என்பது ஒரு வகையான பட்டயம், அப்படித்தானே? வியாதி என்பது ஒரு பட்டயம். நமக்கு தெரியும், கொள்ளை நோய், கொரோனா நோய், அது ஒரு தேவனுடைய பட்டயம் என்று வேதத்தை வைத்தே நம்ம பார்த்திருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, வெட்டுங்கள். சீக்கிரம் வாசிங்க, இன்னும் முடிக்கல. உன் கண்ணு ஒருத்தரும் தப்பப்படக்கூடாது. முதியோரையும் வாலிபரையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் கொன்று போடுங்கள். 6ஆம் வசனம் கவனிங்க. அடையாளம் போடப்பட்ட அடையாளம், நெத்தியில ஒரு அடையாளம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு யாரா இருக்கிறாரு? அடையாளம். கிறிஸ்தவ வீடுன்னா என்ன இருக்கணும்? ஒரு அடையாளம். கிறிஸ்தவ வாகனம்னா ஒரு அடையாளம் நம்ம போட்டுக்கிறோம். ஆமா இல்லைங்களா? நம்ம வீட்டுல என்ன இருக்கணும்? ஒரு அடையாளம். நீ உன் குடும்பத்துக்கு அடையாளம், உன்னுடைய கிராமத்துக்கு நீ அடையாளம், உன் தெருவில் நீ உன்னை கர்த்தர் உன்னை ஒரு அடையாளமா வைத்திருக்கிறார், வித்தியாசமா வைத்திருக்கிறார். முந்திய நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் காணப்படும் போதுதான் கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். ஸ்தோத்திரம். படிமா. அடையாளம் போடப்பட்ட ஒருவனிடத்தையும் கிட்டாதிருங்கன்னா அவன் பக்கத்துல போக வேண்டாம், அவனுக்கு சேதம் ஒன்னும் என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாங்கிறார். நீ அடையாளம் போடப்பட்ட பிள்ளைகளா இருந்தால் உனக்கு சேதம் வராமல் ஆண்டவரே உனக்கு ஆதாரமா இருப்பார். அவர் நமக்கு ஆதாரம், அவரே நமக்கு அடையாளமாக இருக்கிறார். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிடுவோம். ஸ்தோத்திரம். மல்கியா 3ஆம் அதிகாரம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காட்டுவேன். அல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு என்ன உண்டாக்குவேன்? ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஊழியம் என்றால் இந்த மைக்கு பிடிச்சிட்டு பிரசங்கம் பண்றது மட்டும் ஊழியம் கிடையாது. இயேசுவை பத்தி நீங்க மற்றவங்களுக்கு பேசுறீங்களே, அது ஒரு வகையான ஊழியம். அல்லேலூயா. சபைக்கு தேவைகளை முன்னாடி வந்து நீங்க செய்றீங்களே, அது ஒரு வகையான ஊழியம். ஜெபம் முடிச்ச உடனே இந்த சேரெல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்துறீங்களே, எல்லாமே கூட்டி எல்லாம் ஆயத்தப்படுத்துறீங்களே, அது ஒரு வகையான ஊழியம். உங்களால வெளியே போய் ஊழியம் செய்ய முடியல, ஊழியம் செய்கிறவனுக்கு பொருளாதாரத்துல உதவி செய்ய ஊழியம் செய்றீங்களே, அது ஒரு வகையான ஊழியம். அல்லேலூயா. இங்க சொல்றார், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கு என்ன உண்டாக்குவேன்? வித்தியாசத்தை உண்டாக்குவேன். ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கு என்ன உண்டாக்குவேன்? வித்தியாசத்தை உண்டாக்குவேன். ஆண்டவர் மேல அதிகமாக கரிசனை உள்ளவங்களுக்கு கரிசனை இல்லாதவங்களுக்கு என்ன உண்டாக்குவேன்? ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவங்களுக்கு என்ன உண்டாக்குவேன்? வித்தியாசத்தை உண்டாக்குவேன். ஆண்டவர் வித்தியாசமா அவனை வைத்திருக்கிறார். அன்னைக்கு கோசே எகிப்து தேசம் முழுவதும் சோதனை வாதை வந்த போதிலும் கோசே நாட்டில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டினது போல இப்ப ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு என்ன உண்டாக்குவேன்? வித்தியாசத்தை உண்டாக்குவேன். உன்னை கர்த்தர் வித்தியாசமாக மாற்றுவார். அல்லேலூயா. நீ அப்படியே நீ பழைய நிலைமையிலேயே இருக்க மாட்ட, நீ பழைய சூழ்நிலையிலே காணப்பட மாட்ட. பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுவார், சரீர சுகத்தில் ஒரு வித்தியாசத்தை காட்டுவார், உங்க பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டத்தில் ஒரு வித்தியாசத்தை காட்டுவார், ஒரு சரீரத்திலையும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுவார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைய தாவீது ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்ணா? என் ஜெபத்தை கவனித்து
கேளும் அப்படி சொன்னார். ஆண்டவர் கேட்கிறவர். இப்ப சொன்ன வார்த்தை நீங்க கவனிச்சு கேட்டு அதுவே நடந்தீங்கன்னா நீங்க இருக்கிற பகுதியில் கர்த்தர் உங்களுக்கு வித்தியாசமாக மாற்ற வல்லமையுள்ள தேவன். தேவனாய் கர்த்தர் எனக்கு துணை நின்று என்னை தேற்றுவதை என் சத்துருக்கள் கண்டு வெட்கப்பட்டு போகும்படிக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்ட தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தாவீது ஆண்டவரை அதிகமாக நேசிச்சதை போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அதிகமாக நேசிப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார்.